உனக்கு என்ன குறை? உனக்கு என்ன ட்ரெஸ்ல குறையா, என்ன பூவுல குறையா, உனக்கு என்ன குறை உண்டா? நீ என்னைக்கு என்ன பூமியில ஒரு பெண்ணா பிறந்தியோ, ஆமா, என்னைக்கு நீ பூமியில எனக்குன்னு ஒரு பெண்ணா பிறந்தியோ, ஆமா, அன்னில இருந்து எந்த குறையுமே கிடையாது. எனக்கு குறை இல்ல, உனக்கு குறை இல்ல. சூத்துக்கு எண்ணெய் இல்லையா, தலைக்கு துணி இல்லையா, மூக்குக்கு தோடு இல்லையா, மூக்குக்கு கம்பளி இல்லையா, காதுக்கு செருப்பு இல்லையா, கைக்கு செருப்பு இல்லையா, காலுக்கு உனக்கு வாட்சி இல்லையா? உனக்கு என்ன குறை உண்டா? கையில கோப்பாங்க கைதா இருக்கிற ஒரு வசதிக்கு வாய் பிறந்து என்ன குறை உண்டா? அது எண்ணெய் எடுத்து சூத்துல தலைக்கு எண்ணெய். ஆமா, கண்டிப்பா சித்திர மாசம் ஏறினா சரிதான் நான் உனக்கு பொண்ணா பிறந்து எனக்கு எந்த குறையும் இல்ல. ஆசைக்கு அன்புக்குனா ஒரே பொண்ணு என்ன விழுப்புரத்துல காலேஜ்ல படிக்க வச்சேன், பிபிஏ படிக்க வச்சேன். ஆமா, உனக்கு என்ன குறை உண்டா? எந்த குறையும் இல்ல. உனக்கு என்ன குறைன்னா என்கிட்ட சொல்லு, பேசி குறைதான் சொல்லு. எல்லாம் பார்க்ல உட்காந்து பாக்குற, காலேஜ் பார்க்கல எல்லாம் ஜோடியா போறாங்க நைனா. இந்த காலத்துல பொண்ணு போய் கேட்கும் போதே நான் ஒரு 2 வருஷம் படிக்க வச்சுக்கிறேன். என்ன தேவையோ அந்த படிப்பு நான் படிக்க வச்சுக்கிறேன். நீ பொண்ணு கொடுத்தா போதுன்னு கல்யாணம் பண்றாங்க, இட்டு வராங்க, காலேஜ் சேர்க்கறாங்க, இட்டு வந்து விடுறாங்க, இட்டு போறாங்க. அப்புறம் ஜோடியா போவது எப்படி? ஏன் காலேஜ்ல என் கிளாஸ்மேட்ல அப்படியேப்பட்ட பொண்ணுலாம் இல்ல. கல்யாணம் ஆகாத பொண்ணுதான் கூட வராங்க. அதான் ஜோடியா போறாங்க நைனா. இப்ப ஏதோ வண்டி விட்டுறாங்க புதுசா, புது வண்டி. இப்போ 2-3 வண்டி புதுசா விட்டுறாங்க. அதான் அந்த புல்லட் வண்டியில அந்த வண்டியில ஜோடியா போறாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வேடா. நீ இதே மாதிரி அடிச்சா நேரம் பைபாஸ் நடு ரோட்ல போட்டு செத்துருவேன். அந்த வேலை இப்ப செய்யாமா, எனக்கு 15 லட்சம் மீதி ஆகும். இப்ப 20 போன 10 லட்சம் ஆகுது. நாயக்கு போகும். நீ எப்ப அந்த வேலை செய்யா எடுத்து விட்டு வாங்கிட்டான். இந்த காலத்துல யாரு 15 லட்சம் ரூபாய் கொடுத்து செலவு பண்றது கல்யாணத்துக்கு? இந்த காலத்துல 15 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ண தேவல. நீ 10 பவுன் போறதுல 5 பவுன் போறதுல புது வண்டி கூட எடுத்து வச்சல ஒன்னா போறதா அப்பா ஒரு 1500 பட்டு போடு வாங்கி கொடுத்தா யாரோ வளைகாப்புக்கு வரலாம். 1500 ரூபாய் ஒரு செல்போன் எடுத்து கொடுத்தான். கல்யாணம் பண்ணி வேடா. நீ இந்த மாதிரி கேப்பந்தான் நான் உசாராவே இருக்கிறேன். நான் மாப்பிளை பார்த்து ரெடி பண்ணிட்டேன். மாப்பிளை பாத்துட்டியா? மாப்பிளை என்ன வேலை செய்யறாரு, என்ன ஒர்க் பண்றாரு, என்ன வேலையா? நீ என்ன படிச்சுக்கிற? நான் பிபிஏ படிச்சுக்கிறேன். அடிச்சு விடுவோம் பிபிஏ. நான் எதுவுமே காலேஜ் தான் சேர்த்தேன். நீ என்ன பிபிஏ? ஐயா நைனா, பிபிஏ உனக்கு அர்த்தம் தெரியாது. பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓ, அந்த அளவு படிச்சுட்டே நீ? ஆமா நைனா. பரவாயில்ல. எனக்கு மாப்பிளை பாடுறா. மாப்பிளை அருமையா பாத்துட்டேன். 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் தான் அவருக்கு டியூட்டி. என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலையா? இந்த 4 மணி நேரத்துல 4000 ரூபாய் சம்பளம். என்ன வேலை? என்ன வேலையா? இந்த முண்டிபாக்க பஸ் ஸ்டாண்டுக்கு பாரு, அங்கனா பிச்சை அடிக்கிறாரா? அப்படியே கண்டாச்சு விடு. பிச்சை அடிக்கிறாங்க. என் பொண்ணு சும்மா அடிச்சு. ஏய், என் பொண்ணு சும்மா அடிக்கணும் பாரு. நான் எம்மா கஷ்டப்பட்டு அது என்ன ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 3/4 கிலோ போட்டு குடுக்குறான். ஆமா, பீ குண்டால போட்டு குத்து அனுப்புறாரு. நந்தது. ஏய், கல்யாணம் பண்ணி வேடா. ஏன்டா தாக்காதடா. மலாட்டு கேடுறது இல்லையா? டைனா, கல்யாணம் பண்ணி வேடா. கல்யாணம் பண்ண பார்த்துட்ட மாப்பிளை. அந்த முண்டிபாக்க பஸ் ஸ்டாண்ட்ல ரிச்சா ஓடுறாரு. ரிச்சா ஓடுறாரா? அந்த மாப்பிளை எனக்கு வேணாம். 1,20,000 ரூபாய் 4,000 ரூபாய் ஒரே பீடி, சிகரெட், தண்ணி, லொட்டு ஒரே பழக்கம் கிடையாது. ஒண்ணு பெரியாவா? பிரமாதமான ஆளு, என்னை விட சூப்பர். எனக்கு அந்த மாப்பிளை எனக்கு வேணாம். ஏன் அந்த மாப்பிளை வேணான்ற? நான் ரிச்சா ஓட்டு மாமனா நான் ஒரு பக்கம் வீல் பஞ்சர் ஆயிடும். அந்த டயருக்கு பஞ்சர் ஒட்டிட்டு அந்த டீப்புக்கு பஞ்சர் ஒட்டி அப்புறம் அந்த டீப்பு காத்து அடிக்கிற மாதிரி அத போல ராத்திரி வந்து என்ன அடிப்பான். அதனால மாப்பிள்ளை எனக்கு வேணாம். அந்த மாப்பிள்ளை வேணாமா? அருமையான மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். இன்னொரு மாப்பிள்ளையா? வீட்டை விட்டு டியூட்டின்னு போனா 4 மாசம் ரிட்டர்ன் ஆகும் வீடு வர. என்ன வேலை செய்யறாரு?
சாதாரணமா இந்த 4 மாசத்துல 3 லட்சம் ரூபாய் சம்பளம். 4 மாசத்துல 3 லட்சம் ரூபாய் சம்பளம். என்ன வேலை செய்யறாரு? லாரி டிரைவர். லாரி டிரைவரா? பாண்டி, விழுப்புரம், திருவண்ணாமலை, பெங்களூர், பெல்காம், உம்ப்ளி, குஜராத், ஹைதராபாத். லாரி டிரைவர். நைனா அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். பிரமாதமான சம்பளமா கட்டிக்குமா? எனக்கு வேணாம். நான் லாரி ஓட்டும் பாண்டிச்சேரி, குஜராத், ஹைதராபாத் போவான். பைபாஸ்ல போயிட்டே இருப்பான். பைபாஸ்ல போயிட்டே இருப்பான். ஆளே வரமாட்டாங்க. அந்த ஸ்டேரிங் பக்கத்துல ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறு எப்படியோ அது போல ராத்திரி வந்து என்ன ஆயிட்டு வரேன்னா அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். அப்ப தேவடா அப்ப அந்த மாப்பிள்ளை இந்த ரெண்டு மாப்பிள்ளை நான் சொன்னேன். அந்த 2 மாப்பிள்ளை கண்ணால பாத்தியா? கண்ணாலையும் பாக்கல, நேர்லயும் பாக்கல. அப்ப இங்க ஒரு மாப்பிள்ளை, அருமையான மாப்பிள்ளை. ஒரு மாப்பிள்ளையா? இந்த மாதிரி இந்த ரத்தம் வேர்வையா போகும். ஜென்ம கஷ்டவாளி. ஒரு நாளைக்கு 3500 ரூபாய் சம்பளம். ஒரு நாளைக்கு 3500 சம்பளம். ஒரு நைட்டுக்கு. அது யாருன்னு கேட்டியா? யாரு? அத மாதிரி கோடிட்டு மிருதங்க என்ன மத்தல சொன்ன உடனே அந்த மாதிரி பயந்து ஓடி அப்படியே அலறான். நீ கட்டின்னு சொல்லுதோ அந்த வாய் கூட திரும்பல. ஆண்டாப்பான்னு என்னமா பண்ணா? என்னைக்குமா பார்த்த? ஏமா பயந்துட்ட? அப்பா என்னதான் பண்ணா தெரியல. மத்தலக்கார மாமன் இருமா பயப்படாது. அவன் என்னைக்குமா பாத்துரு கோவத்தை அஞ்ச பாத்துல? ஐயோ பாத்துறீங்களா? அந்த பாய மட்டும் காட்டு. என்ன சொல்றப்ப மாப்பிள்ளைக்கு வேணாம். ஒரு மத்தாலத்தை நிக்க வச்சு அடிக்கிறான். ஒரு மத்தாலத்தை படுக்க வச்சு குத்துறான். அப்புறம் பீராயிரம். அது போல ராத்திரி என்ன பண்ணோம் எனக்கு தெரியாது. நைனா 5 லட்சம் ரூபாய் போட்டு வந்தீங்கன்னா சாமி போய் உட்கார வச்சு கழுப்புறமா ஏற்றுவான். அவன் இஷ்டத்துக்கு உட்கார வச்சு அடிமா நிக்க வச்சு அவன் இஷ்டம் எதனா பண்ணுவான். முகரிக்காத எப்பட மூணுக்காதா? யாரு நாடி லூசு கஷ்டம் நின்று போ பிச்சடு. நைனா எனக்கு எந்த நீ பார்த்த மாப்பிள்ளை எனக்கு எதுவுமே வேணாம். சரி விடு. நான் இந்த ஊர்ல ஒரு மாப்பிள்ளை நான் பார்த்துட்டேன். ஏமா இந்த தெருவுல வந்த பிறப்படா நான் நைட்டே பார்த்துட்டேன். பாத்துச்சா? நான் யாருமா கட்டி போறேன் நைனா? சரி அந்த ஆளை சொல்லு. நான் யாருமா கட்டி போறேன் நைனா? நான் ஒன்றியா கட்டிக்கிறேன். நைனா அப்படியே மகளை ஓய்ச்சி கட்டுவோம் வச்சாட்டு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நைனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க இஷ்டம். எனக்கு தெரியும். எங்க இஷ்டம் உனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் உச்சிச்சு வாயலாம். ஆமா ஒரே கிராம கூட காதலுக்கு கூட அவுத்து விட்டுரும். போ உள்ள. நைனா கட்டி நைனா
பரிப்பா பெரியப்பா 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 போ பெரியப்பா நேத்து கட்டிங்க பாபா அந்த குடிச்சா தான் பேர் பேரு வேணாம் சரி சரி இது இதுவா என்ன சின்னப்பா போ ஓ சின்னப்பா வர மாட்டேங்குது அக்கா ஏய் ஏய் பெரியா பெரியா பெரியம்மா பாத்து எங்க போனாலும் பேர் இருக்குமா அவளுக்கு? அவளுக்கு பேரிட்டு கூப்பிட்டு அப்பதான் வருவா. உன் கூட தான் வேலை செஞ்சா, அவளுக்கு பேர் இல்ல கூப்பிடு. அதானா உன் கூட வேலை செஞ்சான். உன் கூட தான் வேலை செஞ்சா, என் கூட இல்ல. பேர் எனக்கு தான் பாரு. பேர் என்ன பேர் தெரியுமா? ஐயோ அவளுக்கு மூணுப்பா. மூணு பேர் அவளுக்கு. 3 பேர் உண்டா? சரி ஏமா அந்த பேர் உனக்கு தெரிஞ்சா கூடுமா? தெரியுமா? எனக்கு தெரியாது. ஓ உன் பேர் என்ன? என் பேரு குப்பன். அப்புறம் எப்படி சரி வட்டார பேர் எப்படி சொல்லி கூப்பிடுவாங்க சுருக்குமா? 3 காதான்றானுங்க. புனை பெயர். புனை பெயர் அந்த மாதிரி பாப்பாவுக்கு நிறைய பேர் உண்டு. அப்படியா? ஆமா. சரி கூப்பிடியாமா? கூப்பிட்டுமா? அப்பதான் வருவா எங்க இருந்தா. அடியோ மல்லிகா, அவ எங்க போனாலும் கருப்பங்கொல்லிகா. இந்த நேரத்துல கருப்பங்கொல்லி போவா. 12 மணி கருப்பங்கொல்லி. அதானே. அடியோ சித்ரா, அவ எங்க போனாலும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு சுத்துறா. சுத்துவாளே அவ. அப்படியா? அடியோ மெண்டலே. பேர் மெண்டல் போடுடா. ஆமா.
லூசு மென்டல் இதெல்லாம் ஒரு பேர் அதுக்கு மாரியம்மா 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 போய் பாப்பா ஓ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. ஐயோ பாப்பா ஆ. பார்த்து ரொம்ப நாளா வருது ஆமா இருக்கு இருக்கு கொஞ்சம் போயிட்டு ஓடியாண்டா அதே போயிட்டு ஓடியாண்டுக்கிறப்ப பாப்பா ஏ அம்மா ஐயோ 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 இவ்வளவு அழகு ஆமா ஏமா சொல்லியம்மா நீ பொம்பளை தானே ஆமா நானும் பொண்ணு தானே ஆமா ஏமா நீ கூட பேர் ஆயிரம் ஒரு பொம்பளைட்டு தான் போவாங்க ஆம்பளைட்ட போவாங்க பொம்பளை இந்த பாப்பா அழகு என்ன ஆமா இவ அழுவத்து எழுவு பண்ண கூட அங்க யாரும் கட்டி அழுவ மாட்டாங்க. ஏன்னா இவங்க கொண்டாடி அழுவு போச்சு பாரு யாரு கட்டி நழுவில பாதி ஓடி இருந்துச்சு கண்ணை கொண்டா என்ன போட்டோ எடுத்து பாரு. ஏ பாப்பா ஏன் பாப்பா ஓ இவ்வளவு அழகா இருக்கிறீங்க ஐயோ ஐயோ ஐயம்மா இவனுக்கே வெக்க மாட்டேங்குது இவனுக்கு நடுகாட்டுல சூனி வச்சவள அவன் போய் அழகா அழுதி கிடக்குறான். நல்லா ஒடிச்சு கட்டுற மாதிரி கரும்பு மாதிரி கரும்பு மாதிரி இவனை பார்த்தேம்மா நல்லா குட் ரோஸ் மாதிரி இருக்கான் எப்படி இருந்தாலும் சட்டை இங்க நின்று வேலை செய். தக்காளி பயமாட நசிங்க மேல வேணானா கண்டு போட்டுக்கிறாங்க என்னடா பையா எந்த வேலை எப்படி இருந்தாலும் சட்டம் இந்த இடத்துக்கு வந்துட்டா கரெக்டா இருக்கணும் டியூட்டில ஆழவா என்ன கூப்பிடுறப்ப அப்படியே உங்களுக்கு உத்தத்துக்கு தேரிக்கு தானே ஆர்டர் பண்ணிக்க ஏமா சரியம்மா என் அழகு பார்த்து இவ்வளவு அழகா இருக்கிறிய ஆமா இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறிய எப்பா 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 இவ்வளவு அழகு சொன்னா நான் வாயை வச்சுட்டு போடுவேன் அப்படியே அட்டு அப்படியே லபலபலன்னு வச்சு போடுவேன் அழகு வேணும் எனக்கு ஒரு சந்தேகம் ஏன் என்னம்மா சந்தேகம் இவ்வளவு அழகா இருக்கிறிய பாப்பா இவ்வளவு அழகா இருக்கிறிய ஆமா நீ பொம்பளை நீ ஓ நீ பொம்பளை நீ நான் பொம்பளை இல்ல குதிரை காட்டேரி ஏய் சத்தியமா நீ குதிரை காட்டியாடியா மாசம் 27 நாள் நீ உதிரை கட்டி அடியாதான் அந்த குதிரை காட்டியாடியா கொஞ்சம் பார்த்து பயந்து ஓடும் ஐயோ 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 ஓடி ஊர்ல ஜேசி வேணா சொல்லி ஊர் ரெண்டு இட்டாச்சு வச்சுக்கிறான் காசி வச்சுக்கிறாங்க பெரிய டாச்சு திருப்பூர் போயிட்டு யாருங்க மூடியாவளி பாடுறாங்க சரியம்மா ஒரே கொத்துதான் 30 அடி பள்ளம் உண்டு அப்படியே வருங்க அந்த பக்கம் எல்லாம் முன்னா 2-3 இது இருக்கு ஏய் கேளுங்க மூஞ்ச பாருங்க பெலா கொடையாட்டம் என்னடியா மூஞ்சி பின்னாடி மூஞ்சி பாத்தீங்க ஐயோ கொஞ்சம் போட்டு மதல கலப்பா ஏய் மூஞ்ச பார்த்தா கூட இது கூட நல்லா இருக்கும் என்னடியா யார் மூஞ்சி அப்படி போறான்ட்டேன் வா மூஞ்சி வந்து ஏய் கொண்டாடி அடி புறாடி பாடி மூஞ்சி ஆடிப்பா இவங்க மூஞ்சி பாரு பிச்சை வாங்கி எடுத்துக்காரு கட்டு கட்டா வச்சிருக்க பாரு எடுத்து ஊது சரியம்மா கேள்வி கேட்டேன் இந்த பூமியில் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் பொம்பளையா பிறந்தா மட்டும் போதாது அச்சம் மடம் ஞானம் பயர்ப்பு 4 குணம் இருந்திருக்க வேணும் ஆமா போய் பார்த்தா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல லங்கோடு கட்டின நாளை கண்ண குதிரை ஆள் மேல கண்ணு தோல் மேல தூக்கி போடுங்க எவன் கடிப்பான் லோ 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 லோன்னு அலைவாதுல ஆமா ஆமா நான் கோவை சரலா அதே தாண்டி கொஞ்சம் பார்த்தா அப்படி தாண்டி அவன் பேச்சு வரல ஏன்டா சூட்டு காய்ச்சலாம் வரக்கூடாது நாங்க பட்டு கையில கொஞ்ச மாதிரி கசமாலமா ஆமா கசமாலம் கோசமாலம் சரியம்மா சரி போனால் வாழ்க்கை 4 குணம் இருக்குதேம்மா 4 போகுதா 4 குணம் இருக்குது சரி சரி அப்படியே சரி போனால் பாக்கட்டும் ஒண்ணு வச்சுட்டு ஒழுங்க அதேதான் நீ ஏன் குரல வந்து கேக்குற அப்பப்ப சரி போனால் பாகட்டும் சபையை பார்த்தால் விதமாக விளக்கம் லட்சுமி கடாட்சி சபை மகாலட்சுமி கடாட்சி சபை இந்த முந்தைய நகரத்திலே இன்று இரவு நாடகம் தெருக்கூத்து ஆதிகால பண்பாடு என்று சொல்லும்படியான இந்த தெருக்கூத்து எதற்காக இந்த நாடகம் அதான் ராமானுஜம் அப்பா 4ஆம் பதி சேர வேண்டும் அவர் நினைவஞ்சலி முன்னிட்டு ஓரிரு நாடகம் நினைவஞ்சலி ஆமா பி ராமானுஜம் என்று சொல்லக்கூடிய ஐயா
ஆமா ஆமா அவர் இறந்து இறந்து நினைவஞ்சலி இல்லையா? ஆமா அவர் செத்த இடத்திலே செம்மல்லி பூக்க பூக்க மாண்ட இடத்திலே மல்லிகை பூ பூக்க பூக்க சாலோக சாமீப சாரூப சாயுட்சுதம் என்று சொல்லும்படியான ஆமா. அவர் நன்காம் பதவி சேர சேர. அவர் ஆத்மா சாந்தி அடைய அவர் சொர்க்கம் சேர சேர. அவர் இறந்து ஆ. அவர் சொர்க்க பதவி சேர்த்து சேர்த்து. அவர் தெய்வமா வந்து வந்து. அவருடைய குடும்பத்தில் ஆ. அவர் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் குடும்பத்தில். அவர் உற்றார் உறவினர் குடும்பத்தில் ஆஹா. தெய்வமா நின்று நின்று. நோயற்ற வாழ்வும் ஆ. குறைவற்ற செல்வத்தையும் கொடுத்து ஆமா. கட்டி காக்க வேண்டும் ஆஹா. என்பதற்காக ஆ. ஐயாவுடைய நினைவஞ்சலி முன்னிட்டு முன்னிட்டு இன்று ஓரிரவு நாடகம் நாடகம். நாடகத்தை வைத்து ஆ. நாடகத்தில் ரசனையோடு கண்டுகளிக்கு வந்திருக்கக்கூடிய ஆமா. அருமையின் கைதந்தை சாய்ந்த மாடலுக்கு. கற்றறிந்த கனதனமான்களுக்கும் ஆஹா. கலைமாமணி எம் சேகர நாடகாசிரியர் திருப்பாதத்திற்கும் பாதத்திற்கும். கிருஷ்ண நாடகாசிரியர் திருப்பாதத்திற்கும் ஆஹா. நாடக கண்பெண் நண்பர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும். இந்து ஊர் மக்கள் அனைவருடைய திருப்பாதத்திற்கும் பாதத்திற்கும். இன்னும் காலம் சென்ற ஆ. ராமானுஜம் ஆமா ஐயாவுடைய திருப்பாதத்திற்கும் பாதத்திற்கும். என்னுடைய ஆறுயிர் மாமா ஆ. கோழிப்பட்டு சார்ந்த போய்படி சேர்ந்து. ஏழுமலை மாமா யாரு? ஏழுமலை ஏழுமலையா? அவர்தான். ஏய் புரியல அவரை மட்டும் சொல்லு. ஆஹா ஏழுமலை அப்பா. உனக்கு எப்படி பாப்பா நினைவஞ்சலி? இவன் போட்டா மாட்டிடுற நாளைக்கு உனக்கு. உனக்கு எப்பா நினைவஞ்சலி? ஓ போட்டா மாட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு வரும். வருது. ஆமா நேற்று ஒரு பச்சால பாத்துறேன் போட்டா போட்டு பாத்ரூம் சேர்த்துல ஆண்கள் பெண்கள் போடுச்சு. அது பெண்கள் உங்க ஒய்ஃப் போட்டா போட்டுச்சு. இந்த ஆண்கள் உங்க போட ஓ போட்டா போட்டுச்சு. அப்ப நான் பாத்ரூம் கழுவணுமா? நாங்க பாத்ரூம் கைரோ அறிவு கொஞ்சம் போடுது. லூசியா உள்ள போ. யாரு லூசு? போராட்டா சரியப்பா எம்மா. அப்படி கோயில்பட்டு நாங்கள் ராசமா இருக்கக்கூடிய ஏழுமலை மாமார் ஆமா அவருடைய திருப்பாதத்திற்கும் ஆ. இன்னும் என் தாய் பாஞ்சாலி பாஞ்சாலி அம்மனுக்கும் இந்த அடியே ஆ. சிறந்தாண்ட வணக்கம். வணக்கம்மா. ஆனால் ஆ. சபையில் நான் வந்தேனே ஒரு விளக்கம். வா சொல்லு. எப்படி அம்மா? திரௌபதி பாஞ்சாலி யாகச்சேரி. பாஞ்சாலி பாஞ்சாலி திரௌபதி திரௌபதி யாகதேனி யாகச்சேரி மாந்துளிர் வதனி. மாந்திரவதனி. அப்படியெல்லாம் எனக்கு பலவிதமான நாமதேயங்கள் உண்டு. ஆமாம்மா. ஒரு பொம்பளையா பிறந்தா ஒரு பேர் இருக்கும். ஆமா அப்படின்னு இன்னொரு பேர் இருப்பாங்க. கண்டிப்பா. அப்ப எனக்கு பாஞ்சாலி திரௌபதி யாகஜேனி மாங்குளிர் வதனி ஆமா இப்படி பலவிதமான நாமதேயங்கள் உண்டு. உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னா இது அமர்ந்திருக்கின்றார்களே பாமர மக்கள். பாமர மக்கள் இவங்க எல்லாம் ஒரு ஆண் பெண் சேர்ந்து ஆமா 10 மாதம் 300 நாள் தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து ஆமா அப்புறம் குழந்தையா பிறந்திருப்பார்கள். கண்டிப்பா. நான் தாய் வயிற்றில் பிறக்காமல் பிறந்த பெண். ஒரு இந்த உலகத்துல தாய் இல்லாத எப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும்? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா ஒரு குழந்தை பிறக்கும். அதான் இல்லனா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தா ஒரு குழந்தை பிறக்கும். இப்ப நீ நானும் சேர்ந்தா நீ பிள்ளை பெத்துக்குவேன். பெத்துக்க மாட்டேன். நீ நானும் சேர்ந்தா புள்ள பெத்துக்க முடியாது. முண்டி பக்கம் சீக்கிரம் தான் போக முடியும். போய் சேரு. ஏன்னா
பண்ணி போய் பணமரம் ஏறுமா? யாரு பண்ணி யாரு பணம்? நான் பணமரம் போல. நான் பண்ணி போல. ஏன் அந்த மரத்தத்துல எம்மா நேரம் ஆகுது? ஏன்டா போய் சேசி தடுப்பே தடுற வந்து? ஏண்டா நான் ராஜா விட்டு கண்ணு குட்டி, நான் தம்மு மட்டும் பண்ணி விட்டு, நான் பச்சை பில்லுதான் சாப்பிடுவேன். சரி, யாரு நாளைக்கு 12 மணிக்கு யாரு போய் கடை திறக்கிறது முன்னாடி யாரு லைன் நிக்கிறான்னு பாப்போம். 1:30 மணி அவன் வீட்டுக்கு போறதுக்கு போ. வரா எப்பா ஐயோ என்ன மாதிரி லெட்டர் இருக்கு. நம்ம என்னடா பண்றாங்க? 1:30 கம்மியாட்டியா? நான் பிச்சை எடுத்து கவர் அடிக்கிறீங்களா? ஆமா, கூட வா நீ. எம்மா சரி அம்மா, ஒரு பெண் ஆண் பெண்ணு சேர்ந்தா குழந்தை பிறக்கும். ஆமா, தாய் வயிற்றிலே பிறகு அது எப்படி அம்மா? அது எப்படி பிறந்தேன்? அம்மா, நான் வாமகுண்டத்திலே பிறந்தவள். ஓ, நெருப்பிலே பிறந்தவள். ஒரு பெண் ஏன் நெருப்புல பிறக்க வேண்டும்? அக்னியிலே பிறந்தவள். அவன் என்ன காரணம் அம்மா? சொல்லுதல் தெரியும். சொல்லியம்மா. எப்படி என்றால் என் தந்தை ஆகிய பாஞ்சால மன்னனும் துரோணாச்சாரி அவர்களும் அக்கினி கோத்த மகாமனிடத்தில் கல்வி வாசித்து வந்தார்கள். அப்படி கல்வி பயின்று வரும் காலத்தில் ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த துரோணாச்சாரி அனைத்து கல்வியும் நன்கறவே கற்றார். செல்வ செருக்கான குடும்பத்திலே பிறந்த என் தந்தை பாஞ்சாலனுக்கு கல்வியாகப்பட்டது யாரில்லை. அது ஏன் தெரியுமா? கல்வி இருக்கும் இடத்தில் செல்வம் இருக்காது. செல்வம் இருக்கும் இடத்தில் கல்வி இருக்காது. கல்விக்கு அதிபதி கலைவாணியும், செல்வத்துக்கு அதிபதி கலைவாணியும். ஆமா, செல்வத்துக்கு அதிபதி லட்சுமியும். இவங்க 2 பேரும் மாமியா மருமவ. மாமியா மருமவ ஒரு குடும்பம் ஒத்துமையா இருப்பாளா? எந்த காலத்துல? எப்பயுமே. இந்த காலத்துல எடுத்துக்கோமா, மாமியா மருமவ ஒத்துமையா இருக்கிறாங்க. எங்க குடும்பத்துல அங்கேயும் போறா? ஆமா, அதான் அங்கேயும் போறேன். என் குடும்பத்தை எடுத்துக்கோ. என் குடும்பத்துல மாமியா மருமவ ஒத்த சண்டையா இல்ல. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப இந்த மாமியா மாமியார் ஒத்த ஒருத்தி மூத்தால் குழந்தையார் எல்லாம் ஒத்துமையா இருக்கிறீங்க. ஒத்துமையா இருக்க சண்டை என்பதே இல்ல. ஒரே வாசப்படி 2 ரூம். ஆமா. அப்ப மாமியா கூட நீ ஒத்துமையா இருக்கிற? ஆமாடா பையா, ஒரு நாள் கூட சண்டை வராது. அப்ப நீ இந்த 2024ல மாமியா கூட நீ ஒத்துமையா இருக்கிறன்னா எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. மாமியா கூட சண்டை இல்லாத பொம்பளை யாரும் கிடையாது. ஆனா நீ உன்னை பாராட்டணும். உன் மாமியா பேரு என்ன? எதுக்கு கேக்குற? உன் பேரு கேட்டா தெருவுல சந்தேகம் வரும். ஆமா. உன் மாமியா பேரை கேட்டா தெரியாத போயிடும். என் மாமியா பேரு அடுப்பு. அதுக்குதான் நான் விவரமா கேட்டேன். உன் மாமனார் பேரு? விறகுச்சி. உன் கோயிலார் ஓரவச்சி பேரு? மாவுண்டா. உன் கோயிலார் பேரு? மாவுகரணி. உன் பேரு? தோசைக்கல்ல. உன் வீட்டுக்கார் பேரு? தோசை திருப்பி. அதுக்குதான் நான் விவரமா கேட்டேன். ஒத்துமைக்கிறீங்கன்னா அடுப்பாங்கல்ல ஒத்துமைக்கிறீங்க. உன் பேரு என்ன? தோசைக்கல்ல. நான் என்ன குச்ச வரட்டா? தாண்டி போலானா? அந்த குச்சி உடச்சிருவேன். என்ன தடவை தோசை திருப்பி அது கீழே கம்மியாட்டி. ஏன் தோசை திருப்பி போட்டானா அவனுக்கு என்ன தடவை தெரியாத? கம்மியாட்டி இவரு வந்து தடவிட்டு போறாரா? போ, சின்ன வாய் மட்டும் நடமாட்டம் மறக்கிறாம அந்த குண்டு பையன். சரியம்மா, அப்படி ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த துரோணாச்சாரி அனைத்து கல்வியும் நன்கறவே. ஏன் தெரியுமா? இப்ப கூட சரி, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு குடும்பம், ஏழை குடும்பம், ஏழ்மையான குடும்பம். ஆமா. அதுல ஒரு பையன் பிறப்பான். ஆமா. அவன் நல்லா படிப்பான். கண்டிப்பா நல்லா படிப்பான். ஒழுக்கமா இருப்பான். ஞானமா இருப்பான். ஆமா. ஆனா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. இல்லையா? ஆமா. அதை போல ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த துரோணாச்சாரி அனைத்து கல்வியும் நன்கறவே கற்றார். ஆமா. எங்க அப்பா பார்த்தாரு. நம்ம கூட தானே படிச்சான். ஆமா. அவன் மட்டும் நல்லா பள்ளி கல்வி கற்றுக்கொண்டானே. ஆமா. அப்படி என்று துரோணாச்சாரியிடம் சென்று என் தந்தை பாஞ்சால மன்னன் ஐயா துரோணாச்சாரி அவர்களே, எனக்கு நீங்கள் 2வது குருவாக இருந்து அனைத்து கல்வியும் கற்றுக் கொடுத்தீர்கள். காலத்தில் என் நாடு பாஞ்சால தேசம். பாஞ்சால தேசத்தை நான் ஆட்சி செய்யும் பொழுது
என் நாட்டிலே பிரதி பாகத்தை உமக்கு தருகின்றேன் அப்படின்னு சொல்லி அனைத்து கல்வியும் நன்கரவே கற்றார். கற்றுக்கொண்டு அவரவர் இதாஸ்தானம் சென்றார்கள். சில காலம் சென்றது. துரோணாச்சாரியருக்கு கிருபாச்சாரியுடைய தங்கி கிருபாங்கனை திருமணம் செய்து சில காலம் குழந்தை இல்லை. அதன் பிறகு சிவபெருமானுடைய அருளினால் அஸ்வத்தின் வயிற்றிலே ஒரு ஆண் குழந்தை, குதிரை வயிற்றில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆமா, அந்த குழந்தைக்கு அஸ்வத்தாமன் என்று பெயர் வைத்தார்களே தவிர கிருபாங்கனிக்கு இருக்கிறாங்க. எப்படி? ஐயா ஐயா, தாய் வயிற்றிலே கருத்தரித்து குழந்தை பிறந்தால் சனத்திலே பால் கொடுக்கலாம். இது பிறந்திருப்பது குதிரையின் வயிற்று. எத்தனை மாணாக்கள் இருக்கிறார்கள். அவரிடம் சென்று ஒரு பசுங்கன்று வாங்கி வந்தால் பசுமாவை கறந்து இந்த குழந்தையை காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்ன உடனே யாரா என்ன செய்தார்? துரோணாச்சாரி பாஞ்சால தேசம் அடைந்தார். ஏன்னு சொன்னா ஏற்கனவே கல்வியை கற்றுக் கொடுத்தால் நாட்டியத்தாரன் சொன்னானே பாஞ்சாலம், அவரிடம் சென்று ஒரு பசுமாடு வாங்கி வரலாம் அப்படின்னு பாஞ்சால தேசம் அடைந்தார் துரோணாச்சாரி. ஆனால் துரோணாச்சாரி வருவதை பார்த்து என் தந்தை பாஞ்சாலன் ஆணவத்தோடு அமர்ந்தார். செய்த நன்றி மறந்துட்டார். இன்று நாட்டை கேட்பான், நாளைக்கு பாதி நாட்டு கேட்பான். இவனை விடப்படாது என்று யோகி என்று சொல்லக்கூடிய மந்திரி விட்டு அடிவாத்தண்டம் அடித்து துரோணாச்சாரியை சபை விட்டு அப்புறப்படுத்தினார், அவமானப்படுத்திட்டார். அப்போ பார்த்தா துரோணாச்சாரி அடே பாஞ்சாலமன்னா, என்னிடம் கல்வியை கற்றுக்கொண்டு என்னை பங்கு செய்தாய் அல்லவா? உன்னை போல் சத்திரனுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து உன்னை பங்கு செய்யாவிட்டால் என் பெயர் துரோணாச்சாரி இல்லை அப்படி என்று சத்தியம் செய்துவிட்டு நேரா அஸ்தினாபுரி பத்திரம் சென்றார். அங்கே சென்று பாண்டவர் ஐவராஜாக்கள் துரியோதனாரிகள் 100 பேர் 105 பிள்ளைகளுக்கும் குருவாக இருந்து அனைத்து கல்வி கற்றுக் கொடுத்தார். கல்வி அரங்கேற்றமானது. 105 பிள்ளைகளும் கேட்கிறாங்க, குரு காணிக்காக உங்களுக்கு என்ன பொருள் வேண்டு கேளுங்க, என்ன பொருள் வேண்டு கேளுங்க. அப்ப துரோணாச்சாரி சொல்கின்றார், குரு காணிக்காக நாடு நகரம் பொன்பொருள் எதுவும் வேண்டாம், எனக்கு இன்னும் ஒரு சபதம் இருக்கின்றது. அது என்ன சபதம்? பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சாலமனை அடிவத்தண்டம் அடித்து இழுத்து வந்து என் பாதத்தில் விட செய்தார். அதுவே நமக்கு குரு காணிக்கை அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல துரியோதனன் முதல் விகரணம் கடை 100 பேர் படையெடுத்து போறாங்க. எங்க அப்பா பாஞ்சாலமனை அடித்து இழுத்து வர. ஆனால் என் தந்தை அறியாமையில இருந்த யோகி என்று சொல்லக்கூடிய மந்திரி கையால் அடிபட்டு 100 பேர் தோற்று போய் நாள் திரும்பினார்கள். மண்ணை கழுவி கொண்டார்கள். இரண்டாவது பாண்டவர்கள் அர்ஜுன பெருமான் பீமசேனன் இருவருமாக சென்று பீமசேனன் யோகி என்று சொல்லக்கூடிய மந்திரி அடித்தார். அர்ஜுன மகாராஜன் என் தந்தை பாஞ்சாலனை அடிவத்தண்டம் அடித்து ரகுடி கம்பத்திலே மடல் விரியை முன்கட்டு பின்கட்டாக கட்டி தரதரவில் நீத்து வந்து ராஜசபா அதாவது துரோணாச்சாரி பாதத்தில் செய்தார். அப்படி விட செய்த உடனே பார்த்தா துரோணாச்சாரி, இதுவே என் சபதம் நிறைவேறிவிட்டது, கட்ட அவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே கட்ட அவிழ்த்து விட்ட உடனே அந்த சபையில் என் தந்தை பாஞ்சாலன் சபதம் ஏற்றார். அது என்ன சபதம்? என்ன சபதம் ஏற்றார் அப்படின்னு சொன்னா, அடிய துரோணாச்சாரி உன்னை கொல்வதற்காக ஒரு ஆணையம் என்னை அடித்து இழுத்து வந்தாங்க அர்ஜுனன், இவன் தோலுக்கு சேர்ந்து ஒரு பெண்ணை பெற்றெடுக்கின்றேன் அப்படி என்று சபதம் செய்துவிட்டு நேரா கானகத்தை சென்று யாசன் உபயாசன் என்று சொல்லக்கூடிய முனிவரை நாட்டுக்கு அழைத்து வந்து பெரிய புத்திரகாமேஸ்வரி யாகத்தை செய்தார். உங்க அப்பா அப்படி புத்திரகாமேஸ்வரி யாகம் செய்த உடனே அந்த யாகத்தில் முதலாக சிகண்டி என்று சொல்லக்கூடிய பானம் பிறந்தது. அப்படி யாருக்கு வந்து தெரியும்? என் அண்ணன் துஷ்டத்துவன் பிறந்தான். மூன்றாவதாக பிறக்கும் பொழுதே தானுக்கும் பூமிக்கும் எரிகின்ற வேள்வி தீயில் 16 வயது பருவம் அங்கையாக அந்த அக்னியை நான் பிறந்தேன்.
இப்பதாம்மா தெரியுது. எப்படி உனக்கு தாய் அந்த ஓம கொண்டு வாங்க கொண்டுதான் உங்க அப்பா அந்த பாஞ்சாலம் மன்னன். ஆமா ஆஹா. அப்படி வேள்வித்தில் நான் பிறந்தேன். எதற்காக நான் பிறந்தேன்? அந்த அர்ஜுன பெருமன் வருவதற்காக அர்ஜுனன் தோலுக்கு செய்த ஒரு பெண்ணை பெற்றெடுக்கின்றேன். ஆ. அது எங்க அப்பா சொன்னார். ஆமா. என் தந்தை சபதத்திற்காக நான் பிறந்தேன். ஆ. ஆனால் ஆ. எங்க நாட்டில ஒரு செய்தி ஒண்ணு வருது. எப்படி? என்ன செய்தி? ஆ. அப்படி என்றால் பாண்டவர் ஐவராஜாக்களும் துரியோதனன் செய்த அடக்குமாளியில் அடுக்குமாடி தீபத்தி இருந்து விட்டார்கள். ஆமா, ஆமா. அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா. எங்க அப்பா அழுதுக்கன் சிந்தனையா இருக்கின்றார். இருக்கிறார். எப்படி என்றால் ஆ. என் மகளை யார் திருக்கல்யாணம் செய்வது? செய்வது. பாண்டவர் இருந்தால் அர்ஜுனன் இருந்திருப்பார். ஆமா. என் மகளை யார் திருக்கல்யாணம் செய்வது? ஆ. என் சபதம் எப்படி நிறைவேறுவது அப்படின்னு அழுதுக்கன் சிந்தனையா இருந்தார். ஆஹா. அப்போ ஆ. தாத்தா வியாச பகவானை நினைத்தோம். எப்படி? வியாசர் வந்தார். அதான். ஐயா ஐயா கல்லிக்கு அழிவு வந்தாலும் வரலாம், கல்லிக்கு அழிவத வரலாம். பாண்டவருக்கு அழிவு கிட்டாது. அழிவு கிட்டாது. அவர் தேவப்பெண்டும். ஆமா. பாண்டவரை பார்க்க வேண்டுமானால் ஆஹா. பாஞ்சாலிக்கு சுயவர ஏற்பாடு செய்யுங்கள் செய்யுங்க. அப்படின்னு சொன்னா, அதாவது வியாசர் சொல்ல சொல்ல. வியாசருடைய வார்த்தை கேட்டு ஆ. என்ன செய்தார்? ஆ. என் அண்ணன் துஷ்டத்யுமனன் ஆஹா. நான் என்ன சொன்னேன்? ஆ. தாத்தாவை பார்த்து, ஆ. தாத்தா தாத்தா. இந்த உலகமே பேசுறாங்க பேசுறாங்க. பாண்டவர் இறந்து விட்டார்கள் என்று, ஆஹா. நீங்க மட்டும் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்றீங்களே, சொல்றீங்களே. எனக்கு சுயவரம் என்று ஏற்படுத்தினார் ஆ. பாண்டவர் ஆ. எப்படி வருவாங்க வருவாங்க. அப்படின்னு தாத்தாவை பார்த்து நான் ஒரு கேள்வி என்ன கேள்வி கேட்டா? மலையின் ஒருத்திக்காக மலைகளும் காடு தாண்டி எங்கு நான் வாழ போறேன் அவருக்கு இருந்தாரா? அப்படி தாத்தாவை பார்த்து, ஆஹா. தாத்தா ஆ. நாட்டினில் இருந்தாரானால் நமது இப்ப இறந்துட்டாரு ராமானுஜம் ஐயா. ராமானுஜம், ஆமா. அவர் நினைவேந்தலை முன்னிட்டு முன்னிட்டு இன்னைக்கு நாடகம் ஆஹா. அப்படின்னு இந்த ஊரு பூரா பறை சாட்சிதான் தெரியும். சரியா? ஆனா ஆஹா. விழுப்புரத்துல இருக்கிறவங்க தெரியுமா? தெரியாது. இல்ல இந்த ஊர்ல இருக்கிறவங்க வெளியூருக்கு போட்டா தெரியுமா? தெரியாது. அதை போல ஆ. நாட்டினில் இருந்தாரானால் நமது கல்யாணம் செய்து செய்து கேட்ட மாத்திரத்தில் கீர்த்தி பெறு வருவாரே. வருவாரே. அவர் காற்றினில் இருந்தாரானால் என் காரியம் தெரியாரானால் ஆஹா. சாட்சியர் வராவிட்டால் தையலால் இதை செய்வேன். என்ன செய்வேன்? எனக்கு கல்யாணம் சொல்லிட்டு ஆ. நாடெங்கும் பறை சாற்றினால் ஆ. பாண்டவர் நாட்டுல இருந்தா என்னுடைய கல்யாணம் செய்து கேட்டு வருவாங்க. வருவாங்க. அவங்க காட்டுல இருந்துட்டா, ஆஹா. உயிரோட இருந்தாலும் இருந்தாலும் காட்டுல இருந்து ஆ. என்னுடைய கல்யாணம் செய்து தெரியாம போயிட்டா என்ன யார் வந்து திருக்கல்யாணம் செய்வாங்க தாத்தா? ஆஹா. அப்படி வியாசரை பார்த்து நான் கேட்க, ஆ. அம்மா பாஞ்சாலி பாஞ்சாலி. நீ யார் ஒன்று கஞ்சி கலங்காதே, ஆஹா. நீ மட்டும் தனியா சாப்பிடுறீங்க. அப்போ ஆ. அப்போ ஆ. அதாவது ஆ. யார் ஒன்று கஞ்சி கலங்காதே, கலங்காதே. கண்டிப்பாக அர்ஜுனன் வருவான், ஆ. உன்னை திருக்கல்யாணம் செய்வான். செய்வான். யார் ஒன்று கஞ்சி கலங்காதம்மா ஆஹா. அப்படின்னு சொல்லி ஆ. அவர் இதாசனம் சென்றார். சென்றார். அதன் பிறகு ஆ. என்னுடைய அண்ணன் துஷ்டத்யுமனன் ஆஹா. இமயோகிரி பர்வதம் சென்று அனுமந்தாதா என்று சொல்லக்கூடிய ராட்சத வில், இந்த வில்லு ஆ. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, ஆ. 1000 மன்னர்கள் தூக்கி வராங்க. இங்கிலேயர்கள். ஆனா ஆஹா. அப்பேற்பட்ட பெருத்த வில், ஆ. அந்த வில்லை பிடிங்க வந்து பிடிங்க வந்து தாஞ்சாலபுரியில் அந்த வில்லை நட்டு நட்டு வில்லுக்கு முனையில் ஆ. சுழல் மச்சேந்திரம், மச்சேந்திரா மீன். ஆமா ஆ. மீன் கொடி, அதாவது மீன் கொடி பொருந்திய ஆ. ஒரு சுழல் மச்சேந்திரம் சுழண்டுகினே இருக்கு. வேண்டிக்கிட்டே இருக்குது. கீழே ஆ. மஞ்சள் கிடாரம், மஞ்சள் கிடாரம். அதாவது தண்ணீர் பார்த்தா உயர பறந்து தெரியும். தெரியும். ஆனா மஞ்சள் தண்ணி காய்ச்சி வச்சா மேல இருக்கு தெரியாது. அப்போ கீழே மஞ்சள் கிடாரத்தை ஏற்படுத்தி ஆ. உயரே மச்சேந்திரம் மறக்கின்றது. ஆஹா. என்ன நிபந்தனை என்று சொன்னால், ஆ. வருகின்ற ராஜாக்கள் ஆ. கீழே இருக்கக்கூடிய மஞ்சள் நீரை பார்த்து, பார்த்து. மஞ்சள் நீர் எதுவும் தெரியாது, ஆஹா. கீழே இருக்கக்கூடிய மஞ்சள் நீரை பார்த்து ஆஹா. உயிரே பறக்கின்ற மச்சேந்திரத்தை அறுத்து அறுத்து. இந்த மஞ்சள் நீரிலே வீழ்த்த வேண்டும். ஆஹா. வளையாது வில்லை எவன் ஒருவன் வளைக்கின்றானோ வளைக்கின்றானோ அன்னவருக்கு என் தங்கை பாஞ்சாலி சொந்தம் சொந்தம். அப்படின்னு நிபந்தனை தாய் என் அண்ணன் துஷ்டத்யுமன். துஷ்டத்யுமன். ஆனால் ஆ. அவர் கட்டளைப்படி ஆ. எத்தனையோ ராஜாக்கள் ஆஹா. ஒருவராக வில்லை வளைத்தார்கள். வளைத்தார்கள். வில்லை அசைக்க கூட முடியவில்லை. முடியவில்லை. அந்த வில்லை யாரால அசைக்க முடியவில்லை. ஆமா, ஆஹா. அந்த வில்லை யாராலும் வளைக்க முடியவில்லை. ஆஹா. பிறகு ஆ.
அந்த சபையில் ஒரு பிராமணர் இருந்தார். அந்தனர் ஐயர். அவர் என்று கேட்கிறார், ஐயா ஐயா உங்களை போல் சத்தியம் தான் இந்த வில்லை வளைக்கிறோமா இல்ல எக்குலத்தான் இந்த வில்லை வளைக்கலாமா சொன்ன உடனே எங்க அண்ணன் சொன்னார், எம்மதமும் சம்மதமே, திறமையானவர் வில்லை வளைக்கலாம், என் தங்கையை கரம் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னார். போட்ட ஒரு நாளைக்கு வரையா அப்படி பாக்குறா போட்ட ஒரு ஏன் கவலைப்படுற ஐயா நானே எடுத்துக்கிறேன். அப்போ அந்த ஏழை பிராமணர் சொன்னார், எப்படி எம்மதமும் சம்மதமே அப்படின்னு என் அண்ணன் சொல்ல அந்த ஏழை பிராமணன் ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் வளையாத வில்லை வளைத்தார், அச்சேந்திரத்தை அறுத்தார், மஞ்சள் நீரை வீழ்த்தினார், இந்த மங்கையை கரம் பிடித்தார். அப்போ ஒரு பிராமணர் என்னை திருக்கல்யாணம் செய்து அழைத்துக் கொண்டு செல்கின்றாரே, அர்ஜுனன் தான் என்ன கல்யாணம் செய்யணும் அப்படி என்று என் மனதில் நினைக்கும் பொழுது கானகத்தில் பாதி வழி போனது தெரியுது. பிராமணர் வழியிலே வந்தவர் அர்ஜுன பெருமான் என்று முதலில் இருக்கக்கூடிய மச்சரேகையை பார்த்து அர்ஜுன பெருமான் என்று அறிந்து சந்தோஷமாக போகும் காலத்தில் காட்டிலே உடையார் வீட்டில் அடைக்கலம் பாண்டவர்கள். எங்க அத்தை குத்துமாதேவி அவங்க வயசானவங்க விதவை. அப்ப எங்க வீட்டுக்காரர் கூட்டு போயிட்டு, அம்மா அம்மா நான் ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கின்றேன், நான் ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னார். ஆனா எங்க மாமியார் காதுல கனி என்று கேட்டது. ஏன்னா கனி என்றால் ஒரு பழம், கனி என்றால் ஒரு பெண். ஆமா அப்போ கண்ணி என்று சொல்லக்கூடிய வார்த்தை கனி என்று கேட்டதால் எங்க மாமியா அப்படி கொண்டு வந்திருந்தா நீங்க 5 பேரும் சரிபாதியாக பங்கு எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சந்திரகுல பரமையிலே பிறந்தவர்கள் சத்திய தவறா மன்னர்கள் தாய் சொல்ல வேதமாக இனிமே எடுத்துக்கணும். ஒரு தாய் சொல்றாங்கன்னா அதை கேட்கணும். கேட்காத போனா யாரா இருந்தாலும் செத்தான். தாய் சொல்லி எவன் ஒருவன் வேதவாக்காக எடுத்து நடக்கிறானோ பொண்ணாகட்டும் பையனாகட்டும் கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் ஈடேறுவான். தாய் சொல்ல கேட்டு தாய் தகப்பன் சொல்ல கேட்டால் எமனியே வெல்லலாம். கண்டிப்பா அவங்களை எதிர்த்தா நம்ம வாழ முடியாது. தாய் சொல்ல கேட்டுதான் வரும். எத்த தாய் பேச்சு கேட்காத பிச்சைக்காரன். அது மேல்தான் போறான். தன்னோட ஆபத்து பண்ணிருப்பாங்களா 39 தன்னோட இன்னும் கொஞ்சம் அப்படியே பக்கத்துல தீக்காச்சு பின்னால ஒரு புக்கு போடும். எல்லாரும் பாட்டாடியா பக்கற பண்ணியா மண்டி சொறி வைக்கிறாப்பா. அப்படி பாண்டவர் யுவராஜாக்கும் தாய் சொல்ல வேதவாக்காக கருதக்கூடியவர்கள். அதனால தாய் சொல்ல கெட்டப்படாது அப்படி என்று பாண்டவர் யுவராஜாக்களுக்கும் இந்த பத்தினி பாஞ்சாலிக்கும் அங்கேயே 5 நாள் திருமணம். 5 நாள் கல்யாணம். 5 நாள் திருமணம் முடித்து என்னுடைய பெரிய மாமனார் திருதராசமகாலத்திலே சென்று ஆசீர்வாதத்தை பெற்றோம். காலில் விழுந்தோம். ஆமா நாடு கேட்க ஒரு ஈச்சங்காட்டை காட்டினார். அந்த ஈச்சங்காட்டை எடுத்து தேவலோகத்து மயனை வரவழைத்து அழகான இந்திரபிரசத்த மாளிகை அருமையான மாளிகை ஏற்படுத்தி இந்த மாளிகையுடைய விசித்திரம் என்னன்னு சொன்னா மேடு பள்ளமாகும், மேடாகும், உயர்ந்தது தாழ்ந்தது உயர்ந்ததாகும், நீர் நிலமாகும், நிலம் நீராகும், இப்படி மாறுபாடா தெரியும். மாறாட்டமா இருக்கின்றது. விசித்திரமான ஒரு மாளிகை. அப்பேற்பட்ட மாளிகை ஏற்படுத்தி இந்த மாளிகையில் தம்பி கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. புதுமண தம்பதி. பரவாயில்ல. ஆமா 3 மாசம் ஆகுது கல்யாணம் ஆகி. அப்புறம் இந்த புதுமண தம்பி முடிஞ்சு போச்சு 30 நாள். அப்போ கல்யாணம் ஆகி 3 மாத காலமாகின்றது. எந்த விதமான குறையும் இல்லை. பாண்டவர் யுவராஜாக்களோடு சந்தோஷமாக இருக்கின்றேன். புண்ணியமூர்த்தியிலே முதலான தர்மபூபதி என்னை வரும்படியா உத்தரவு பாஞ்சாலி வந்திருக்கிறாங்க. அதனால சேர்ச்சி இதுல வையா அப்படி வைக்கிறேன். வாங்க ஐயா மகாபிரபு. அம்மா பத்திரி பாஞ்சாலி அம்மா வந்திருக்காங்க. வந்திருக்காங்க ஐயா. உட்காருங்க. கணவர் ஒரு மணி உத்தரவு விட்டாரா? போய் போ. ஓஹோ மன்னவா
மன்னவா ஆமாங்க ஐயா. ஐயா காலம் சென்ற ரோமானந்தம் அப்பா அவர்கள் அருளால் ராமானுஜம் ஆண்டவன் அருளால் நீண்ட ஆயுத பெற்று இருந்த செல்வத்தோடு வாழ்மணி உனக்கு ஆசீர்வாதம். தங்கள் சித்தம் என் பாக்கியம் சுவாமி. ஆனால் என் மனதிலே ஒரு கருத்து. கேளு ஆண்டாளி கேளு வீட்டுக்கார போய் என்ன நீ போய் அச்சப்பட்டு கேக்குறேன். அப்படியா? என்னைக்கு என்ன ஒண்ணு பொண்டாடி கேட்கறது அப்படியே நிறைவேற்றும். கேளு அது உங்க வீட்டுல, இது எங்க வீட்டுல. ஆண்டாடு போய் ஒரு சிந்தனை ஒரு எண்ணம் நான் கேட்க போறேன்ற கேளு. அப்படி இல்ல, திருமணம் நடந்து புது தம்பதிகள். ஆமா ஆமா 3 மாசம் வரல புது தம்பின்னு சொல்லி கடலிலே ஒரு மாசு மறு இருக்கலாம். தூய உள்ளம் படைத்தவர் இந்த உள்ளத்தில் ஆமா ஒரே ஒரு பொண்ணு கிடையாது. தூய எண்ணம் அதாவது தூய உள்ளம் படைத்தவர். ஓ தூய உள்ளம். ஆமா அப்பேற்பட்டவர் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். கேளு வாங்க போய் கேளு. அரண்மனையிலே இருந்து என்னை சாதி மார்க்கை விடுத்து பாஞ்சாலிக்கு ராஜ சபைக்கு வரும்படியா உத்தரவு. என்ன சமாச்சாரம்? ஆமா பாஞ்சாலி புதிதாக மாளிகை ஏற்பாடு செய்தார்களே, குடியேறி இருப்போம் அல்லவா? ஆமாங்க ஐயா. அதனால் சிம்மாசனத்தில் அமர்ந்து வரக்கூடிய மக்களுக்கு குறை தீர்க்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பா. அதாவது எதுக்கு அதாவது 66,000 வீதியில் 33,000 வீதிக்கு சொந்தக்காரங்க நீங்க. ஆமா. நம்ம 2 பேரும், நம்ம 5 பேரும் கல்யாணம் ஆகி. ஆமா. புண்ணியமூர்த்திகள் பாண்டவர் ஐவராஜாக்களை திருக்கல்யாணம் செய்து உன்னுடைய பெரியப்பார் என்னுடைய பெரிய மாமனார் திருதராஷ்டிர மகாராஜர்கள் சென்று அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி, ஐயா எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் நான் வீடு இல்ல, எங்களுக்கு ஒரு நாட்டை கொடுங்க அப்படின்னு கேட்க எதுக்கும் அதாவது ஈச்சங்காட்டை காட்டினார். உண்மைதான் இல்லையா? எங்க பெரியப்பா. ஆமா ஆமா. அப்போ எதுக்குமே உதவாத சுண்ணாம்பு மேடு ஈச்சங்காட்டை காமித்த உடனே புண்ணியமூர்த்திகள் நீங்க ஐவரும் சேர்ந்து தேவலோகத்து மயன் அசுர சிற்பி. ஆமா. இவங்க 2 தேவ சிற்பி அசுர சிற்பி 2 சிற்பியும் சேர்ந்து செய்த மாளிகை இது. ஆமா ஆமா. இந்த மாளிகை அதாவது ஒரு ஒரு ஆம்பளை கல்யாணம் ஆயிட்டா நந்தவனம் போவாங்க. ஆமா. ஏன்னா உல்லாசமா இருப்பாங்க. உண்மை. ஆனா எங்கேயுமே போக தேவையில்ல. அப்பேற்பட்ட விசித்திரமான மாளிகை இந்திரபிரஸ்த மாளிகை. ஆமாப்பா. ஓ பங்காளி விட அந்த மாதிரி மாளிகை வாழ முடியாது. என்ன எப்பேற்பட்ட நாடு. தெய்வக்கபாலன் அசுரக்கபாலன் 2 பேரும் சேர்ந்து அமைத்த மாளிகை அல்லவா? அல்லவா? பெருமை தெரியுமா? என்ன பெண்ண? மேடு பள்ளம், பள்ளம் மேடு, உயர்வு தாழ்வு, தாழ்வு உயர்வு, உயர்வு, நீர் நிலம், நிலம் நீர், நீர் மாறாட்டமா. ஒரு 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 மாளிகையும் மாறாட்டமா தான். குளம் அங்க இருக்கும். இங்க பார்த்தால் அந்த கல்லில பதித்திருப்பது குளம் இங்க இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் அப்பேற்பட்ட மாளிகையில் எத்தனை குறை எண்ணி கிடைத்துள்ள பாஞ்சாலி இடமாகத்தில் அமர்ந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து நாட்டு மக்கள் குறை தீர்க்க வேண்டும். அதனாலதான் உன்னை வரவழைத்தேன். சரி ஐயா.
மாவட்டம் கோயில்பட்டு நன்னகத்தில் வாசமாக இருக்கக்கூடிய எனது ஆரோக்கிய மாமா ஏழுமலை என்று சொல்லக்கூடியவர் எனக்காக ஒரு 100 ரூபாய் சன்மானமாக கொடுத்திருக்கின்றார். அன்னொரு குடும்பத்தில் அவர் 100 காணிக்கை கொடுக்க மறு காணிக்கைக்கு மலை போல வேணும் கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம். எப்படியாக தர்மராஜி பத்திரி பாஞ்சாலியும் சதிபதிமாக அந்த நேரத்தில் திருநாகத்தை சுத்தி வரக்கூடிய நாரதர் மகா முனிவர் தற்போ Yeah.